நல்வழி. புண்ணியமாம் பாவம் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈது ஒழிய வேறில்லை எச்சமயத்தோர் சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல். ஔவையார் நல்வழி பாடலுடைய ஆசிரியரான ஔவையார் எழுதிய நல்வழி. புண்ணியமாம் பாவம் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள். மண்ணில் இந்த பூமியில் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் வைத்த பொருள் போன நாள் செய்த முற்பிறவியில் சேர்த்து வைத்த சொத்துக்கள் என்னதுன்னா புண்ணியமா பாவமும். புண்ணியமும் பாவமும் தான். பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? புண்ணியம்ங்கிறது எல்லா உயிரினத்தையும் அன்பு காட்டி முடிந்த அளவுக்கு உதவி செய்வது, நம்மளால் மற்றவங்கள மகிழ்விக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே புண்ணிய செயல்கள்லாம். பாவ செயல்கள்ங்கிறது துன்புறுத்துவது, பொய் சொல்லுவது, திட்டுவது, புறங்கூறுவது, இது எல்லாமே பாவ செயல்கள் தான். நம்ம அந்த ஜென்மத்துல பிறந்த பிறவியினுடைய அடையாளம் என போன ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியத்தை தான் இன்னைக்கு நம்ம அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் போது நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதும், துன்பம் செய்யும் போது செய்ததுனால நம்ம இன்னைக்கு துன்பப்பட்டு இருக்கோம். நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை முற்பிறவையில செய்த பாவ புண்ணியத்தினால்தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எண்ணுங்கால்னா சிந்திக்கும் போது, ஆராய்ந்து பார்க்கும் போது, ஈது ஒழிய வேறு இல்லை, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. சமயத்தோர் சொல்லும், எல்லா சமயமே இதைதான் செய்து முற்பிறவையில நம்ம செய்த பாவ புண்ணியத்தினால இன்னைக்கு நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்ங்கிறது எல்லா சமயம் இதைதான் சொல்லுது. தீது ஒழிய நன்மை செயல். இப்ப எந்த ஒரு உயிரினத்துக்குமே நீ துன்பம் செய்யாதே, முடிந்த வரைக்கும் நன்மையை செய். நன்மையை செய்யும் போது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதான் நல்வழியில ஔவையார் கூறக்கூடிய கருத்து. புண்ணியமாம் பாவம் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈது ஒழிய வேறில்லை எச்சமயத்தோர் சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல். இந்த பூமியில் பிறந்தவர்கள் சேர்த்து வைத்த பொருள் என்பது முற்பிறவியில் நாம் செய்த புண்ணியமும் பாவமும். ஆராய்ந்து பார்த்தால் இதை தவிர வேறு இல்லை. நாம் செய்த நல்வினையின் பயனால் இன்பமாகவும் தீவினையினால் துன்பப்படுகிறோம். எல்லா மதத்தவரும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே எக்காலத்திலும் இன்பமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு தீய செயல்கள் செய்யாமல் இன்பம் தரும் நல்லனவற்றை செய்தால் இன்பமாக வாழலாங்கிறதா ஔவையாருடைய கருத்து.